வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த குட்டினூண்டு பள்ளி இது எங்கே இருக்குன்னா ஜன்னலில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ரொம்ப குட்டினூண்டு, கேமராவுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இந்த பள்ளி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜன்னல் வழியாக கொசு பறக்குது. சாயந்தரம் ஈவினிங் டைம் ஆனால் கொசு வீட்டுக்குள்ளே வருதா, இது என்ன பண்ணுது, வரும்போது அந்த கொசு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே இது என்ன பண்ணுது, பூராத்தையும் பிடிச்சி திக்குது. அதுக்கு தெரியுதுங்களா அந்த கொசு பறக்கிறது. அது பிடிக்குது பாருங்கள், எது பிடிக்குது பாருங்கள். அந்த பள்ளி ரொம்ப குட்டி பள்ளி. எங்கள் வீட்டு பள்ளியெல்லாம் அந்த கொசுவை தின்னு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்புவீங்களா இல்லையா தெரில, கொசுவை தின்னு தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பள்ளி உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அழகாக கேட்ச் பண்ணுதுங்க. என்னன்னா பக்கத்தில் காவா தண்ணி நிற்கிது. காவா தண்ணினா வீட்டு சாக்கடை தண்ணி தான் நிற்கிது. அது என்னடானா கொஞ்சம் ஓவராக நிற்கிறனால என்னன்னா கொசு பூரா என்ன ஆகிடுது, ஈவினிங் 5 மணி ஆனால் போதும் கீழ் வீட்டில் இருக்கிறனால எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியாக அப்படியே பறந்துட்டு உள்ளே வந்துடுது. நாங்கள் அதை விரட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, இது கொசு பற்றி இருக்கு இல்லையா, அதை பற்றி வச்சோம்னா அந்த கொசுவெல்லாம் மயக்கமாகி விழுந்துருது. இந்த பள்ளிகளுக்கெல்லாம் அதான் தீனி. கிளம்பிடும் கரெக்டாக அந்த கொசு கரெக்டாக அந்த மயக்கம் போட்டு விழுகிற டயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பள்ளி. எங்கேருந்து அத்தனை பள்ளி வருதுல, இல்லை குட்டியை போட்டு பெருத்து வச்சிருச்சு போல. அடிக்கிறதுக்கும் மனசு வரல, வாயில்லா ஜீவனம், அவனோட சரின்னு விட்டாச்சு. இது என்ன பண்ணுது, எல்லாம் அந்த கொசுவை பூரா தின்னுட்டு போயிடுதுங்க. அதுகளுக்கு அதான் உணவு போலவாட்டுக்கு. சரி, இருந்தாலும் அது ஒரு ஜீவன் தானே. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. பாருங்களேன், எவ்வளோ குட்டினூடு பள்ளி. இப்போ தான் போட்டிருக்கும் போல வாட்டுக்கு, முட்டையிலிருந்து வந்திருக்கும் போல வாட்டுக்கு. இந்த பள்ளி அநேகமாக ஒரு 2 or 3 days தான் இருக்கும் போல வாட்டுக்கு. ரொம்ப சின்ன பள்ளி. அந்த கொசுவை பிடிச்சி அழகாக சாப்பிடுதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ பாருங்கள், இந்த ஜன்னலில் ஒரு கொசு இருக்குது. கொசுவை திங்கிறப்போ ஒரு குட்டி பள்ளி இருக்குது. வால் மட்டும் தெரியுது. அதே ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த ஜன்னலில் ஒரு குட்டி பள்ளி இருக்குது. அநேகமாக இந்த பள்ளியெல்லாம் இப்போ தான் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜன்னலில் ஒரு குட்டி பள்ளி இருக்கா, அப்படியே பாருங்கள் அடுத்த ஜன்னலில் ஒரு பெரிய பள்ளி. சரிங்களா, பாருங்க போட்டு இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னே தெரில. இப்போ இந்த கொசுவை திங்கிறதுக்குன்னு இந்த பள்ளி பூரா வெளியில் வந்திருக்கு. இத்தனை பள்ளி வீட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அந்த பள்ளியை விரட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. சரிங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இந்த பள்ளியெல்லாம் விரட்டுறீங்கன்னு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். சரியா?